நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ಭೀಷ್ಮ ಪರ್ವ, ದ್ರೋಣ ಪರ್ವ, ಕರ್ಣ ಪರ್ವ, ಶಲ್ಯ ಪರ್ವ, சௌப்திக பர்வ, ஸ்திரீ விலாப பர்வ என்பது வரைக்கும் பார்த்துட்டோம். இனிமே அனைவரும் நாட்டுக்குள் புகப் போகிறார்கள். ரொம்ப பெரிய பர்வம் சாந்தி பர்வம். சாந்தி பர்வத்தில் 3 உபபர்வங்கள்: ராஜதர்ம அனுசாசன பர்வ, ஆபத்தர்ம பர்வ, மோக்ஷ தர்ம பர்வ. ஆனால் இதற்கு பர்வம் பர்வம்னு பேர் கொடுக்கப்படவில்லை. ராஜதர்ம பர்வா என்று சொல்லணும். மற்ற எல்லா பருவமும் அப்படி தானே சொல்லணும் வந்திருக்கும். ஆனால் இதுக்கு மட்டும் ராஜதர்மம், ஆபத்தர்மம், மோக்ஷ தர்மம் என்று கூறுவது வழக்கத்தில் உள்ளது. உண்மையில் இந்த 3மே உபபர்வங்கள் தான். ரொம்ப ஆச்சரியமான பருவம். இந்த 3 பருவங்களையுமே பீஷ்மாச்சாரியன் தான் யுதிஷ்டிரனுக்கு உபதேசிக்கிறார். கங்கக்கரையில் காங்கேயன் சயனித்திருக்கிறார். ஷரதல்பத்தில் அம்பு படுக்கையில் படுத்து உத்தராயண புண்ணியகாலம் வரட்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் தான் யுதிஷ்டிரனுக்கு நிறைய கேள்விகள் பிறந்தன. நாட்டுக்கே போக மாட்டேன், காட்டுக்கு செல்வேன், வானப்பிரஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளுவேன், தபஸ்வியாக வாழ்வேன், நாட்டை ஆள்வதை விட தியாகந்தான் சிறந்தது, செயல்படுவதை விட செயல்படாமல் இருக்கும் தியான மார்க்கம்தான் சிறந்த மார்க்கம், கர்மயோகத்தை விட ஞான யோகம்தான் சிறந்தது, நாட்டை ஆண்டு பாபம் சம்பாதிப்பதை விட பிச்சை எடுத்து தியானம் பண்ணுவது புண்ணியத்தை கொடுக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் அவனுடைய வாதங்கள். அவனுடைய கருத்தை மாற்றியாக வேண்டும். அதற்கு கண்ணன், வியாசர், பாண்டவர்கள் மற்ற 4 பேர், திரௌபதி இவர்கள் எல்லாரும் பேசுகிறார்கள். பேசி அவனை நாட்டை ஆள்றதுக்கு சம்மதிக்க வைக்கிறார். சம்மதித்த பிற்பாடு நாட்டுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ளுகிறான். பட்டாபிஷேகம் ஆன உடனே மறுபடியும் அதே எண்ணங்கள் தலை தூக்கின. கண்ணனிடத்தில் கேட்குறார், எனக்கு இந்த நாட்டை ஆள்றதுல விருப்பம் கிடையாது. அப்போ கண்ணன் கூறுகிறார், நீ ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டாய், இனிமே நாட்டை ஆண்டுதான் தீர வேண்டும். உனக்கு என்னென்ன ஐயங்கள் இருக்குமோ போ, பீஷ்மரிடத்தில் கேட்டுக்கொள். பீஷ்மர் புறப்பட்டு சொர்க்கத்தை அடைந்து விட்டால் லோகத்தில் ஞானமே அஸ்தமித்து போகும். ஞான சூரியனைப் போல அவர் விளங்குகிறார். அப்போ அறிவே இருக்காது, அஸ்தமனமாகும். அதற்குள் நீ போ, கேட்டுக்கொள் என்று கூறுகிறார். தர்மபுத்திரன் வருகிறான். கண்ணன் முன்னே சென்றார். பீஷ்மா தர்மபுத்திரனுக்கு உபதேசம் பண்ணு என்று கண்ணன் கூறுகிறார். எனக்கு அதற்குரிய சக்தி இல்லை, மிகவும் அடிபட்டு உலர்ந்து போய் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறேன் என்று பீஷ்மர் தன் இயலாமையை விண்ணப்பம் செய்தார். அப்ப கண்ணன், என்னுடைய அனுகிரகத்தாலே உமக்கு புத்துணர்ச்சி ஏற்படும், ஆரோக்கியம் கிட்டும், இவர்களுக்கு வேண்டியதை உபதேசிக்கும் சக்தியை அளிக்கிறேன் என்று பீஷ்மருக்கு கொடுக்கிறார். அந்த சக்தியை வைத்துக்கொண்டு மேற்கொண்டு சாந்தி பருவம் முழுவதும். இதற்கு அடுத்த பருவந்தான் அனுசாசனிக பருவ. அனுசாசனிகன பருவத்தில் தான் பீஷ்மாச்சாரியருடைய ஸ்வர்காரோகணம். இது முழுக்க சாந்தி பருவம் முழுக்க பீஷ்மருடைய ஆச்சரியமான உபதேசம். இந்த உபதேசத்துக்கு சக்தி இருக்குமா, அம்பு படுக்கையில் படுத்துன்னு பேச முடியுமா, எல்லாம் கிருஷ்ண அனுகிரகம். பகவான் அனுகிரகத்தால் சக்தியோடு பேசுகிறார். இனி இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிற பார்ப்போம். ரொம்ப பெரிய பருவம், அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் நம்ம பார்க்க முடியும். பழைய சின்ன சின்ன பருவங்களில் நிறையா செய்திகள் பார்த்தார் போலே இதை பார்க்க இயலாது. தத்துவார்த்தங்களும் அதிகம். அதனால் எங்கே முக்கியமான விஷயங்களை சொல்லணுமோ அதுக்குன்னு மற்றதெல்லாம் அமுக்கியம்னு அர்த்தம் இல்லை. எது சமயத்துக்கு தகுந்தா போலே நேரத்துக்கு பொறுத்து எது பொருந்துமோ அதை மட்டும் தெரிவிக்கிறேன். சாந்தி பருவம், ராஜதர்ம அனுசாசன பருவம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத் கிருதோதகாஸ்தே சுகிருதா சர்வேஷாம் பாண்டு நந்தனாக விதுரோ திருதராஷ்டிரஸ்ய சர்வாஷ்ச பரதஸ்திரியா. பரதகுலத்து பெண்டிர் பஞ்ச பாண்டவர்கள், திருதராஷ்டிரன் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது தர்மபுத்திரனுக்கு சந்தேகம். கர்ணனுக்கு என் தாய் ஜலாஞ்சலி செய்ய சொன்னாள், ஜலதர்ப்பணம் செய்தேன். கர்ணன் எதற்காக சாபம் பெற்றான்? அவனேன் எங்கள் கைகளால் அழிந்து போனான்? பரசுராமர் கொடுத்த சாபம் என்ன, பிராமணர் கொடுத்த சாபம் என்ன என்று தர்மபுத்திரர் கேட்கிறார். துவைபாயனோ நாரதஸ்ச தேவலஸ்ச மகாரிஷி
தேவஸ்தானச்ச கண்வச்ச சிஷ்யாச்ச சத்தமாக பல பல ரிஷிகள் அங்கு கூடியுள்ளார்கள். கிரகஸ்தாக ஸ்நாதகா சந்தோ ததிருஷு குரு சத்தமம் நாரதஸ்துவப்ரவீத் காலே தர்மபுத்திரம் யுதிஷ்டிரம். இத்தனை ரிஷிகள் கூடியிருந்தாலும் நாரதர் கர்ணனுடைய பழைய கதையை சொல்ல ஆரம்பித்தார். ஏன் கர்ணன் இப்படி சாபம் பெற்றான்? கர்ணனுக்கு என்னுடைய தாயார் ஜலாஞ்சலி பண்ண சொன்னாளே என்று தர்மபுத்திரன் கேட்கிறான். அப்பதான் பரசுராமரிடத்தில் அவ கல்வி கற்க போனது, பரசுராமர் சபித்தது, ஆரோர் பிராமணனுடைய யஜ்ஞ பசுவை அடித்து கொன்னுட்டது, அதனால் பிராமணன் சபித்தது. இந்த சாபங்கள்லாம் கிட்டவே தான் கர்ணன் கடைசியாக இறந்து போனான். அவன் முடிந்தவன் வாழ்க்கை, அதை பற்றி நீங்கள் நினைத்து பிரயோஜனமில்லை என்று நாரதர் கடைசியாக முடிக்கிறார். கர்ணன் அழிந்து போனதற்கு எதது காரணம்? பல விஷயங்கள் காரணமாக இருந்திருக்கு. ஜராசந்தனோடு அவர் யுத்தம் பண்ணியிருக்கார், அந்த யுத்தத்தில் ஜெயித்தது, கலிங்க தேசத்து பெண்ணை கல்யாணம் பண்ணிண்டது, துரியோதனன் அவனுக்கு அங்க தேசத்து மன்னனாக பட்டாபிஷேகம் பண்ணது, எல்லா சரித்திரத்தையும் சொல்ல வந்துட்டு இதெல்லாம் அங்கங்கையாக நம்ம பார்த்துருக்கோம். அதனால் திரும்ப இது ஒரு கோவையாக சொல்லப்படுகிறது, அவ்வளவே. முன்னாலே இதை பார்த்துருக்கோம். 7 காரணம் சொல்கிறார் கர்ணனுடைய மரணத்துக்கு. பிராமணஸ்ய அபிஷாபேன, பிராமணனுடைய யஜ்ஞ பசுவை கொன்றபடியால் அவன் சபித்தான். அதனால் ராமஸ்ய மகாத்மனஹா, பரசுராமனுடைய சாபம் 2வது காரணம். குந்தியாச்ச வரதானேன, குந்தி தேவி போய் தனிமையில் பிரார்த்தித்தாளே, நீ என் பக்கம் சேர்ந்துடுன்னு சொல்ல, அப்போ அவளுக்கு ஒரு வரம் கொடுத்தான், கண்டிப்பாக உன் பிள்ளைகள்லாம் 5 பேர் உயிரோடு இருப்பா, அப்படின்னா ஒன்று நான் இருப்பேன், இல்லை அர்ஜுனன் இருப்பான் என்று வரம் கொடுத்துருக்கான். அது காரணம். அதுக்கப்புறம் பீஷ்ம அவமானாத் சங்கியாயாம் ரதஸ்ய அர்த்தானுகீர்த்தனாத், அவன் மகாரதியாக இருந்தாலும் பீஷ்மாச்சாரியர் நீ அர்த்தரதி அர்த்தரத்தின்னு குறைச்சே சொல்லிட்டு இருந்தார். அது அவன் மனத்தில் ஒரு பெரிய சோர்வை ஏற்படுத்தி கொடுத்து. அதுவும் காரணம். சல்யாத்து தேஜோவதாச்சாபி, சல்யன் வேணும்னு அவனுடைய தேஜஸை குறைக்கிறா போலே, அவனுக்கு சக்தி இல்லை, அர்ஜுனனை ஜெயிக்க மாட்டான் என்று குறைவாகவே பேசினான் இல்லையோ. அதனால் கடைசியா வாசுதேவன் நயேனச்ச, வாசுதேவர் கற்பித்த புது நீதி, அதனாலேயும் அவன் அழிந்து போனான். ஏன்னா அவன் தேர் புதையுண்டிருக்கு தூக்கிட்டு இருக்கிறச்சே, இவன் மகாரதி இன்னொரு தேரில் ஏறிண்டு இருக்க வேண்டியதானே, இவன் ஏன் இந்த தேரை தூக்கிட்டு இருக்கணும்னு அப்போ சொல்லி கொடுத்தாரோ இல்லையோ கண்ணன். அதனால தான் அம்பை தான் அர்ஜுனன். இந்த பல காரணங்களாலும் கர்ணன் அழிந்து போனான் என்று கூறுகிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுதிஷ்டிர மகாபாஹோ நயனம் சோசிசு மர்ஹசி ஜகிஷோகம் மகாப்ராஜ்ய ஸ்ருணுச்சேதம் வச்சோ மம ததா திவாகரேணோக்தா ஸ்வப்னாந்தே மம சாக்ரதா. அனைத்து ரிஷிகளும் சேர்ந்து அது கர்மத்தின் வழிதான் நடக்கும். தர்மபுத்திரா, நீ அந்த கவலைப்படாதே, நாட்டுக்காக போராடினாய், ஜெயித்தாய், இனி பிரஜைகளை ரட்சிக்க கூடிய காரியத்தை பார். ந குஹ்யம் தாரயந்தீதி ஏவம் துக்க சமன்விதா சசாபச்ச மகாதேஜாக சர்வலோகேஷு யோஷிதா. இந்த கர்ணனை பற்றின உண்மையே தாய் குந்தி இத்தனை நாளும் சொல்லாமல் இருந்துட்டாளோ இல்லையோ, அதனால தானே இத்தனை அனர்த்தமும் ஏற்பட்டது. அதனால் தர்மபுத்திரனுக்கு கோபத்தோட தன் தாயை சபிக்கிறார். தாயை சபிக்கிற வேகத்தில் மொத்த பெண்களையும் சேர்த்து சபிச்சுட்டார். இந்த குற்றம், அதாவது ரகசியத்தை சரி வர சொல்லாமல் போயிட்டாளோ இல்லையோ, இந்த ரகசியத்தை அன்றைக்கே சொல்லியிருந்தாள்னா ஆபத்து இல்லாமல் முடிஞ்சிருக்கும். இந்த ரகசியத்தை வச்சினதுனால அனர்த்தம் ஏற்பட்டது. அதனால் இனிமே பெண்கள் உள்ளத்தில் ரகசியம் தங்காமல் போகட்டும் அப்படின்னு அவன் சபிக்கிறான். சசாபச்ச மகாதேஜாக சர்வலோகேஷி யோஷிதா, லோகம் முழுக்க இருக்கிற எல்லா பெண்கள் உள்ளத்திலும் இனிமே ரகசியம் நிற்காது. நகுஹ்யம் தாரயிஷ்யம் அத்தீவம் துக்க சமன்விதா. அதனால தான் இப்போவும் சொல்கிறோம், அது அன்று சொல்லப்பட்டிருக்கு, தாராளமாக யார் ரகசியத்தை வச்சுக்கிறோமோ வச்சுக்கலாம். ஆனால் இது பொதுவான ஒரு சாபம். பெண்கள் உள்ளத்தில் ரகசியம் நிற்காது. கிடுகிடுன்னு எத்த பேசினாலும் எல்லாரிடத்துல சொல்லிடுவோம், இது உங்களிடத்துல மட்டும் சொல்கிறேன்னு 100 பேர்கிட்ட சொல்லிடுவா அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். இப்போ அடுத்து யுதிஷ்டிரர் வனவாசத்துக்கு போக வேணும்னு பேச தொடங்குகிறான். யுதிஷ்டிரஸ்து தர்மாத்மா சோக வியாக்குல சேத்தனா ஞாத்தின்னு நிஷ்புருஷானு கிருத்வா நேமாம் பிராப்சியாம துர்கதின். நான் தாழ்ந்த கதிக்குத்தான் போவேன், மக்கள் எல்லாரையும் கொன்னிருக்கேன், உறவுக்காரர்கள் அழிச்சிருக்கேன், அதனால் நான் நரக்கத்துக்கு போவேன். அதை போகாமல் தடுத்துக்கணும்னால் நான் காட்டுக்கு சென்று தவ வாழ்க்கை மேற்கொள்வது தான் வழி. இந்த நாட்டில் இருந்து சுகத்தை அனுபவித்தா அப்போ மொத்த பேரையும் கொன்று சுகத்தை அனுபவித்தான்னு ஆயிடும்.
இந்த சண்டையினால் ஏற்பட்ட விளைவுகளை பார்த்தால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் க்ஷத்ரிய தர்மத்தை கடைப்பிடிக்கவில்லை. க்ஷத்ரியன் மக்களை காப்பதற்காக உள்ளான். ஆனால் நானோ க்ஷத்ரியனாக பிறந்து மக்கள் அழிவுக்கு காரணமாகிவிட்டேன். அப்போ என் தர்மத்தையும் மீறியிருக்கேன். பொதுவான தர்மம் பிராணிகளிடத்தில் இரக்கம் காட்டுறது, அந்த தர்மத்தையும் மீறியிருக்கேன். க்ஷத்ரிய ராஜாவாக இருந்தால் காப்பாற்றிருக்கணும், பொதுவான மனிதனாக இருந்தால் இரக்கம் காட்டணும். இந்த 2 தர்மத்தையும் தாண்டிவிட்டேன். சாதுக்ஷமா தமசௌச்சம் வைராக்கியம் சாப்பியமத்சரா அஹிம்சா சத்தியவச்சனம் நித்யானி வனச்சாரிணாம். இப்போ நான் காட்டுக்கு போயிட்டால் அப்போ அங்கே எந்தெந்த பண்புகளை நாம் கடைப்பிடிக்கணும்? இதெல்லாம் நான் கடைப்பிடிக்க போகிறேன். அதுதான் நான் இப்போ பண்ணியிருக்கிற தப்புக்கு மாற்று மருந்து. நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், இதுக்கு ஒரு மாற்று மருந்து வேண்டும். சாது க்ஷமா பொறுமை, தமஹா மனத்தை அடக்குதல், சௌச்சம் தூய்மையோடு இருத்தல், வைராக்கியம் பற்றற்றிருத்தல், அமத்சரஹா எந்த பொறாமை பொச்சரிப்பில்லாமல் இருத்தல், அஹிம்சா ஒரு ஜீவராசியின் துன்பப்படாமல் இருத்தல், சத்தியவச்சனம் உண்மை பேசுதல், நித்யானி வனச்சாரிணாம். காட்டில் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த பண்புகள் உண்டு. அப்போ நாட்டில் இருக்கிறவாளுக்கு இந்த நல்ல பண்பு கிடையாதுங்கிறியா? இல்லை காட்டில் இருக்கிறவா அத்தனை பேரும் நல்ல பேர்னு சொல்கிறியா? நாட்டில் இருக்கிறவன் நல்ல கத்தி அடையவே போகிறது இல்லைன்னு சொல்கிறியா? இல்லை காட்டில் இருக்கிற எல்லாரும் மோட்சம் போட போகிறான்னு சொல்கிறியா? ஒருத்தனுக்கு பிராணம் போடுத்துனாலே முக்தி அடைஞ்சிடுவான்னு சொல்கிறியா? இல்லை உயிரோடு இருந்தால் பிராணம் போய் முக்தி அடையாதுங்கிறதுக்கு காட்டுக்கு தான் போகணும்னு சொல்கிறியா? தப்பு தப்பாக தர்மபுத்திரா பேசுகிறாய் என்று அர்ஜுனன் பேசினார், பீமசேனன் பேசினார், நகுல சகாதேவன் பேசினார், திரௌபதி சொல்கிறார், கண்ணனே சொல்கிறார், வியாசரே சொல்கிறார். இது எல்லாத்துக்கும் அடித்தளம் இதுதான். இப்போ இவன் சொன்னது காட்டுக்கு போனால்தான் நல்ல பண்புகள், நாட்டில் இருந்தால் பொய் சொல்ல வேண்டும், தூய்மை இல்லாமல் தெரிய வேண்டும். இங்கே நாம் சாப்பிடணும்னா கூட தப்பு பண்ணால் தான் சாப்பிட முடியாது. காட்டுக்கு போனால் நிம்மதியாக இருப்பேன். என்ன அவர் பேசியிருக்கார்? திரைலோக்கியஸ்யாபி ராஜ்யேன நாஸ்மான் கஷ்டித் பிரஹர்ஷயேத் பாந்தவான் நிகனாத் திருஷ்டுவா பிருத்திவ்யாம் விஜயைஷிணா ஆமிஷே கிருத்தியமானானாம் அசுபம் வை சுனாமிவ ஆமிஷஞ்சைவனோ ஹீட்டம் ஆமிஷஸ்ய விசர்ஜனம். ஒரு நாய்க்கு மாம்சம், நல்ல விஷயத்தை நாய்க்கு கொடுக்குறோம், ஆனால் அதுக்கு அது பிடிக்காதோ இல்லையோ, அது தானாக போய் எந்த துண்டை தேடி எடுத்து கடித்து கொதறி சாப்பிட்றது அத்தை தானே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதை போல் இனிமேல் எனக்கு நீங்கள் எது சொன்னாலும் ஏற்கப் போவதில்லை. எனக்கு பிடித்தது இது, இதைத்தான் செய்ய போகிறேன். பங்காளிகளை நான் விட்டிருக்கக்கூடாது, அவர்களை ஒரு நாளும் கொன்று இருக்கக்கூடாது. எத்தனை தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இழந்திருப்பா? பல மகன்கள் தாய்களை பிரிவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன். பல மனைவியர் கணவனை பிரிவதற்கு காரணமாக இருந்திருக்கேன். இது இத்தனை சாபத்திலேருந்தும் பாபத்திலேருந்தும் நான் தப்பிக்கணும்னால் நாட்டிலிருந்து ஆண்டு வந்தால் அது பிராயச்சித்தம் ஆகாது. அவனுடைய கோணத்தை புரிஞ்சுப்போம். இத்தனை தப்பையே சம்பாதிச்சுட்டேன், இந்த தப்புகள்லாம் இருந்தால் நான் நரக்கத்துக்கு தான் போவேன், ஆனால் நரக்கத்துக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ இது தப்பு எல்லாத்துக்கும் நான் பிரதி என்ன செய்ய முடியும்? இது எல்லாத்துக்கும் ஒரே பிராயச்சித்தம் காட்டுக்கு போகிறது தான் என்று நினைத்துத்தான் அவன் பேசுகிறான். ந சகாமா வயந்தே ச ந சாஸ்மிபிர் ந தைர்ஜிதம் ந தைர் புக்தே சவமனிர்ன நார்யோ கீதவாதித்தம். யாருக்கு நான் இங்கிருந்து லாபம் இல்லை, இது அவப்பெயர் தான் கிடைக்க போகிறது. பெரியோர்கள் கொண்டாட மாட்டார்கள், ஸ்வர்க்கமும் கிட்டாது. இது திருத்தராஷ்டிரன் குற்றம்னு சொல்லி நான் தப்பிச்சுக்கவும் விரும்பலே. அனபேக்ஷைவ பிதரம் காங்கேயம் விதுரஞ்ச தனஞ்சயங் கிருதம் பாபம் கல்யாணேன உபஹன்யதே கியாபேன அனுதாபேன தானேன தபசாபிவா. நான் பண்ண குற்றத்தை போக்கிக்கிறதுக்கு இப்போ என்னெல்லாம் செய்யணும் தெரியுமோ? குற்றம் பண்ணிவிட்டேனேன்னு நினைவுபடுத்திக்கணும், குற்றம் பண்ணிவிட்டேனேன்னு பశ్చాத்தாபப்படணும், குற்றம் பண்ணத்துக்கு பிராயச்சித்தம் தேடணும், அந்த குற்றத்தினால சம்பாதித்த மொத்த சொத்தையும் தியாகம் பண்ணிவிடணும், காட்டுக்கு போய் தபஸ் பண்ணணும். அவன் நீதி என்னன்னு புரியுதோ இல்லையோ? இது ஒன்னொன்னையும் நான் செஞ்சாதான் இந்த குற்றம் போனதாக இருக்கும். காட்டுக்கு போகணும், பழங்காய்களை சாப்பிட்டு கொள்ள வேண்டும், தவத்தில் ஈடுபடணும், தியாகம் பண்ணணும், அகிம்சையோடு இருக்கணும், எல்லாமே சரி, யாரும் தப்பு சொல்லலை. ஆனால் இது உனக்கு ஏற்றதான்னு தெரியணுமே. நீ என்னவா இருக்கியோ அதை பண்ணணும் இல்லையோ? இப்போ அடுத்து பரீட்சை வந்துட்டுருக்கு, குழந்தைகள்லாம் படிக்க ஆரம்பிக்கணும். படித்தா தான் நன்னா தேறி மேலே மேலே படிச்சுன்னு போக முடியும். அந்த சமயத்திலே பாட்டு கேட்குறேன், அங்கே போகிறேன், விளையாட போகணும், கதை புத்தகம் படிக்கணும், நண்பர்களோடு சேர்ந்து பேசின்னு இருக்கணும். இது எல்லாத்தையும் குழந்தை சொன்னால் என்ன சொல்லுவோம்? இதெல்லாமே பங்குனி மாத கடைசியில் தான் பண்ணணும், இப்போ பண்ண முடியாது. அப்போ 2 மாதம் விடுமுறை விடுவாளோ இல்லையோ? அப்போ தப்புன்னு எதையும் சொல்லிட போகிறது இல்லை, அதெல்லாத்தையும் அப்போ தான் பண்ணணும், இப்போ கூடாது. அதே போல் ஆளுக்கும் தப்பு இருக்குமோ இல்லையோ? இதெல்லாத்தையும் நீ பண்ணக்கூடாது, அவன் பண்ணால் சரி. ஆளை பொறுத்து தர்மம் மாறிடும்.
நேரத்தை பொறுத்து தர்மம் மாறிடும், சூழ்நிலைகளை பொறுத்து தர்மம் மாறிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆளை பொறுத்து தர்மம் மாறிடும், நேரத்தை பொறுத்து தர்மம் மாறிடும், சூழ்நிலைகளை பொறுத்து தர்மம் மாறிடும். அதனால் தர்மபுத்திரா, நீ சொல்றதெல்லாம் தர்மம், ஆனால் உனக்கில்லை. இது இத்தனை தபஸ்விகளுக்குண்டான தர்மம். காபாலின் நிருப பாபிஷ்டாம் விருத்தி மாசாத்திய ஜீவதா சந்தியஜ்ய ராஜ்யம் ருத்தந்தே லோகோயம் கிம் வதிஷ்யதி. இந்த உலகத்தை முழுக்க காப்பாற்றி கஜானாவை நிரப்பி மக்கள் எல்லாரையும் நன்னா பரிபாலனம் பண்ணி நீயும் நன்னா இருந்து அவர்களையும் நன்னா காப்பாற்றி உன் கடமையை தெம்ப ஆற்றுவதை விட்டுவிட்டு கபாலம் ஓட்டை எடுத்துக்கொண்டு நான் பிச்சை எடுக்க போகிறேன்னு சொன்னால் அப்போ தெய்வம் என்ன தெரியுமோ சொல்லும், இதுக்கு இவனை க்ஷத்திரியனா படைச்சு ராஜகுலத்தில் உருவாக்கி இவனுக்கு இத்தனையும் துரோணரையும் பீஷ்பனி வச்சு சொல்லி கொடுத்து இவன் சண்டையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக 18 நாள் கூட இருந்து நாம கட்டப்பட்டு ஒத்தாசை பண்ணி இவனை ஜெயிக்க வச்சு இத்தனையும் பண்ணப்பறையும் ஓடுறதுக்கா? அப்போ அத்தனை பேருடைய அவப்பெயரின்னா நீ வேண்டாகணும். யாரும் உன்னை புகழ்ந்து பேச மாட்டார்கள். பதித சோச்சதே ராஜன் நிர்தனச்சாபி சோச்சதே விசேஷம் நாதிகச்சாமி பதிதஸ்ய அதனஸ்ய. ஒருத்தன் ஒழுக்கம் கெட்டான், ஒருத்தன் பொருள் கெட்டான். ஒருத்தன் பணத்தை தொலைச்சிட்டான், ஒருத்தன் ஒழுக்கத்தை தொலைச்சிட்டான். நீ உடனே சொல்லுவேன், ஒழுக்கம் தொலைத்தவன் தாழ்ந்தவன், பணம் தொலைச்சிருந்தா தேவலே கிடையாதுங்கிறான் அர்ஜுனன். ஒழுக்கத்தை தொலைச்சவனோ தனத்தை தொலைச்சவனோ என் கண்ணுக்கு ஒன்னாத்தான் படுறா. ரெண்டுலேருந்து மீண்டு வருவது சுலபம் கிடையாது. அர்த்தாத்து தர்மஸ்ய காமஸ்ய ஸ்வர்கச்சைவ நராதிப பிராணயாத்ராபி லோகஸ்ய வினாஹ்யர்த்தம் ந சித்தியசி. தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு சொல்கிறோமே, அறம் பொருள் இன்பம் வீடு. இதோ கூறுகிறேன் கேள் தர்மபுத்திரா, அறம் பொருள் இன்பம் வீடு. இதில் வீட்டை விட்டுடும். அறம் பொருள் இன்பம், அதில் பொருள்ங்கிறது நடுவாக வைக்கப்பட்டிருக்கு. அப்போ தர்மம் நடத்தணுன்னாலும் பொருள் வேணும், இன்பப்படணும்னாலும் பொருள் வேணும். நடுவில் இருக்கிற பொருளை சம்பாதிக்காமல் உனக்கு இன்பமும் கிட்டாது, தர்மமும் செய்ய முடியாது. காட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறியே, அப்போ ராஜாவுக்குரிய யாகத்தை யார் செய்யறது? கஜானாவை ராஜா நிரப்பி ஆகணுமே, அத்தை யார் பண்ணுறது? சரி, இப்படி வச்சுப்போம், ஓம் பேச்சுப்படியே காட்டுக்கு போயிடு. அப்போ அங்கே வாழணுமா இல்லையா? நீ போய் ஆத்மஹத்தி பண்ணிக்க முடியாது. தற்கொலை பண்ணிண்டா அது பெரிய பாப்பமாட போகிறது. காட்டுக்கு போகிறே, வாழறே, பழத்தை நீ ஏறித்தானே பறிச்சாகணும், பூக்களை எடுத்துத்தானே தொடுத்தாகணும், தண்ணீரை கொண்டு வந்து தானே பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி ஆகணும். யாரான ஒரு துஷ்டமிருகம் ஒன்று அடிக்க வந்ததுன்னா காத்து கொள்ளவான்னு அதை நீ தட்டி விட்டுத்தானே ஆகணும். அங்கேயும் கூட காலில் கையில் மெதிப்பட்டு புழு பூச்சிகள்லாம் போத்தானே போகிறது. அப்போ நீ என்ன சொல்கிற? நாட்டில் இருக்கிற எல்லா ஆபத்தும் அங்கேயும் இருக்கே. நீ நினச்சிட்டு இருக்கே காட்டில் ஒன்றுமில்லைன்னுட்டு. இங்கே இருக்கிற அனைத்தும் அங்கும் உள்ளது. தர்ம காமச்ச சர்கச்ச ஹர்ஷக்ரோதா ஸ்ருதந்தம அர்த்தாதேதானி சர்வாணி பிரவர்த்தந்தே நராதிப. தர்மம் காமம் ஸ்வர்க்கம் எது வேணும்னாலும் பொருள் வேணும். ஓஹோன்னு யாகம் பண்ணணும் யஜ்யம் பண்ணோம்னா 1 கோடி ரூபாய் வருதுங்கிறா. ஸோ யஜ்யம் பண்ணுறதுக்கு 1 கோடியானால் வேண்டிருக்கே, எல்லா சாமகிரிகளும் வேண்டி ஆகணும். அது ரித்துக்குகளை வரிச்சு தான் ஆகணும், அவளுக்குரிய தட்சிணை கொடுத்து தான் ஆகணும். போக்குவரத்து செலவுலேருந்து ஒரு காய்கறி 1 வாரத்துக்கு வாங்கிட்டு வந்தால் 500 ரூபாய். அது நிச்சயம். அது இருந்தால் தான் இன்றைக்கி வாழறதுக்கே முடியாது. நாம் ஏதோ பேசின்னு இருக்கலாம், ஒரு நாள் 30 ரூபாவில் வாழ்ந்துடலாம், 40 ரூபாவில் வாழ்ந்துடலான்னுட்டு இருக்கலாமே தவிர அதெல்லாம் நடக்க போகிற காரியமாக சொல்லுங்கள். எத்தனையோ தேவைன்னா இன்றைக்கி இப்படி தேவை, அன்றைக்கி வேறு மாதிரி தேவை, இது ஒரு மாதிரி தேவை, அது ஒரு மாதிரி தேவை. அது இல்லாமல் நீ வாழ்ந்துட முடியாது. ராஜரிஷயோபி தேஸ்வர்யா தர்மோஹ்யேஷாம் நிருச்சதே யதைவ பூர்ணோ துததே சந்தியன் பாபா அபாபோ திசோ தச ஏவம் ராஜகுலாத்வித்தம் பிருத்திவீம் பிரதிதிஷ்டதி. ராஜகுலத்தில் வந்திருக்கிற யாரும் ஓடி போயிட்டு பிச்சை எடுத்ததாக சரித்திரம் இல்லை. அவர்கள் தங்கள் தங்கள் கடமை ஆற்றணும். யுத்த பூமியா நின்று போரிட்டு ஜெயிக்க வேண்டும். குடும்பமா நின்று பொறுமை காக்க வேண்டும். பள்ளிக்கூடமா நின்று நிதானமாக படிக்க வேண்டும். வேலை களமா நின்று அனைவரையும் சமாளிக்க வேண்டும். ஓடிப்போவது எதற்கும் முடிவாகாது. அதுதான் இந்த ராஜதர்மத்துக்கே அடிப்படைப்போ. இதை நாம் நன்னா புரிந்து கொள்ள வேண்டும். அவள் அதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுடலாம்னு பார்க்குறோம் இல்லையோ, ஒன்னையும் தப்பிக்க முடியாதுங்கிறார். நின்னாத்தான் உனக்கு எதுவுமே கிடைக்கும். நிலையில்லாமல் ஓடினியானா ஒன்னையுமே நீ கிட்ட மாட்டாய். மட்டையடி ஆட்டம் ஆடுறோம் இல்லையோ, அதை ஆடுறதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கா. அதில் 3 குச்சி நட்டுருக்கு. குச்சிக்கு முன்னாடி நாம் கட்டையை பிடிச்சி நிற்கிறோம். அது ஆங்கிலத்தில் சொல்கிறது வழக்கம். இங்கே கொஞ்ச நேரம் இரு, தானே ஓட்டங்கள் கிடைக்கும்வா. நீ இடத்த விட்டே ஓடிப்படியானா உனக்கு ஓட்டங்கள் கிடைக்காது. நீ நின்று வெறுமை டொக்கு டொக்கு நான் தட்டின்று இருந்தாலும் ஒரு 10-15 எதானும் கிடைக்காதா?
இடத்த விட்டே காலி பண்ணிட்டு போயிட்டோன்னா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? நின்று தான் ஆகணும். நான் நிற்கிறேன். தர்மபுத்திரன் சொல்கிறார், நன்னா நிற்கிறேன், ஆட மாட்டேன்னு சொல்லலை. இந்த 9 பேர் எல்லாத்தையும் தடுக்கிற அவளை அனுப்பிச்சுடுங்களேன். அனுப்பிச்சுட்டா நான் நன்னா நிற்கிறேன். ஒருத்தர் பந்து போடட்டும், நான் வேண்டான்னு சொல்லலை. இந்த 9 பேர் தடுத்துட்டே இருக்காளே, என்னை ஒன்றுமே ஓட்டமே எடுக்க விட மாட்டேங்கிறாள். என்னால் எடுத்துடலாம், 9 பேரையும் நகர்த்தி விடலாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்வையாளர்கள் பக்கத்தில் ஒத்தம் கூட இருக்க மாட்டான். இந்த 9 பேர் போகிறச்சு அவன் 1,00,000 பேரும் கிளம்பிடுவோம் இல்லையோ. அது இருக்கவே தான் ஆட்டமே ரசிக்கிறது. வண்டி ஓட்ட கற்றுக்கணும்னா தெருவில் போகிற எல்லாரையும் போச்சு விடணுட்டா. அவள் ஓட்டுறச்சே தான் நான் வண்டி ஓட்ட கற்றுட்டு ஆகணும். என்னுடைய பொறுமை காத்துத்தான் ஆகணும். நமக்கு இருக்கிற கடமை ஆற்றித்தான் ஆக வேண்டும். அதை விட்டு விட்டு ஓட முடியாது. தம் சேன்ன யஜசே ராஜன்னு பிராப்தஸ்தம் ராஜ்ய கில்பிஷாத் ஏஷாம் ராஜாஸ்வமேதேன யஜதே தட்சிணாவதா உபேத்திய தஸ்யாவபிருதே பூதாக சர்வே பவந்தி தே. நிறைய யாகங்களை பண்ணு, எல்லாரையும் கூப்பிடு, சோறு போடு, தட்சிணைகளை கொடு, ஆங்காங்கு வேத விற்பன்னர்கள்லாம் பாடட்டும். அதுக்கப்புறம் அவபிருத ஸ்நானம் பண்ணு, மக்கள் எல்லாரும் ஒன்னோட கூடி தீர்த்தமாடி ஆனந்தமாக வாழட்டும். நம் ராஜா தர்மராஜா நன்னா இருக்கிறதுனால நாடு சுபிக்ஷமாக இருக்குது. இதை பார்த்துக்கிறதுக்கு நீ பிறந்திருக்கியா? வர்ண தர்மத்தையே மாற்ற பார்க்கிறாயே தர்மபுத்திரா. பிராமணன் செய்ய வேண்டிய தர்மத்தை நீ செய்ய பார்க்காதே, அது அவன் செய்யட்டும். க்ஷத்ரியன் செய்ய வேண்டிய தர்மத்தை நீ செய். அப்போதும் தர்மபுத்தருடைய உள்ள அதை ஏற்றுக்கிறதா இல்லை. மறுபடியும் பேசுகிறார். வானப்பிரஸ்தாசிரமம் ரொம்ப சிறந்தது இல்லையோ? ஏற்கனவே பல ராஜாக்கள்லாம் வானப்பிரஸ்தாசிரமம் போயிருக்காளே. எனவே எந்த ராஜாக்களை இந்த மாதிரி விட்டுட்டு போனதில்லைன்னு ஒரு வார்த்தை அர்ஜுனன் சொன்னானோ இல்லையோ, அதை பிடிச்சுட்டார். இவர் பிடித்து கொண்டு எத்தனை பேர் வானப்பிரஸ்தத்துக்கு போயிருக்கா. ஏன் நம்ம தாப்பனார் போலையோ? பாண்டு மன்னவன் குந்தியும் மாத்ரி தேவியும் அழைத்து கொண்டு அவர் காட்டுக்குத்தானே ஏகினார். அர்ஜுனன் உடனே மறுத்து பேசினான். அவர் எந்த சந்தர்ப்பத்தில் போனார்னு உனக்கு தெரியும். அவருக்கு ஏற்பட்ட சாபவசத்தால் அவர் சென்றாரே தவிர இல்லை என்றால் காட்டுக்கு போயிருக்க மாட்டார். எந்த ரிஷி எந்த ராஜா காட்டுக்கு போயிருந்தாலும் நாட்டை நன்கு ஆண்டு முடித்து விட்டு தன் பிள்ளை ஆள தகுதி அடைந்த பிற்பாடு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து விட்டு கஜானாவை நிரப்பி கொடுத்துட்டு மக்கள்லாம் சௌக்கியம் இருக்கான்னு தெரிஞ்சுண்டு அவள்கிட்ட அனுமதி பெற்று கொண்டு போயிருக்கிறானே தவிர நீ சொல்கிறாப்புல சண்டையை முடிச்சுட்டு நாட்டுக்குள்ளே போக மாட்டேன்னா போயிருக்கா எல்லாரும்? இப்படி நான் எங்கேயுமே கேள்வியப்படாது கிடையாது துஷ்டரா. அதனால் தப்பாக பேசுகிறாய். க்ஷேமியச்ச ஏகாக்கினா கம்யா பந்தாக கோஸ்தீதி பிரிச்சமாம் அதவா நேச்சசி பிரட்டும் அபிருச்சன்னபி மே ஸ்ருணு ஹித்வா கிராமிய சுகாச்சாரம். யுதிஷ்டன் ஆனால் பேசுறது அவ்வளவு தெளிவாக கீதையில் இருக்காப்புல பேசியிருக்கார் அவர்.